அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக காலையில் லெவல்ஸ் கொடுக்க மறந்துட்டோம். லெவல்ஸ் எங்கே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் வீடியோக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளோட ரெகுலராக கொடுக்குறதுல மறந்துட்டோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 days என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியரான சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மட்டும் கொடுத்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மட்டும் தான் லாஸ்ட் 2 days கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணலை, சப்ளை டிமாண்ட் மட்டும் கொடுக்காம சம் இம்பேக்ட் ஜோன்ஸ். ஸோ இந்த இம்பேக்ட் ஜோன் எங்கேருந்துப்பா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எடுக்கக்கூடியதான் இந்த இம்பேக்ட் ஜோன்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட்டில் எந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் பை பண்ண போகிறாங்க, எந்த லெவல்ஸ்க்கு இருந்தால் செல் பண்ண போகிறாங்க. அதாவது செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று காலை செல் பண்ணுவாங்க இல்லை புட்டை செல் பண்ணுவாங்க. நம்மளோட கான்செப்ட் படி பேசிக்காக மார்க்கெட் நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம் இல்லை செல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போ அந்த கான்செப்டில் நம்மளோட பையிங் அப்படிங்கிறது 22,200 250க்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங்காகவும் கீழே இருந்தால் செல்லிங்காகவும் சொல்லியிருந்தோம். அதே போல் 22,100க்கு கீழே இருக்கும் போதும் கண்டிப்பாக செல்லு தான், டவுட்டே கிடையாது. எது வரைக்கும் 22,000 வரைக்கும். அப்போ அது கீழே போச்சுன்னா 21,900 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நேற்று ஒரு பெரிய ஹிண்ட் கொடுத்துருந்தோம். இன்னோட மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனால் தென் மார்க்கெட்டோட 5 minutesோட ட்ரெண்டு புல்லிஸ் ஆகும். இதனால் மார்க்கெட் ஆல் டைம் ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் ஹை பிரேக் அவுட் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை லோவாவது பிரேக் அவுட் பண்ண என்ன பண்ணியிருக்கணும், 1 hourோட ட்ரெண்டு பீரிஸு செல் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ 5 minutesோட ஹை பிரேக் அவுட்னால புல்லிஸு, 1 hourோட லோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பீரிஸு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இருந்திருக்கும். எல்லோரும் என்ன நினச்சிருப்போம், இந்த ஹையோ லோவோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக நம்ம ஸ்ட்ராங்காக மார்க்கெட் நிற்போம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். என்எஸ்சியும் நிஃப்டி என்ன பண்ணாங்க, 2 நாள் கன்ஃபியூஸ்லேயே இருக்குன்ட்டு இடையில க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹையும் பிரேக் அவுட் பண்ணல, லோவும் பிரேக் அவுட் பண்ணல. அப்போ இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு மார்க்கெட் அவனோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் என்ன நடக்கும், ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். இது நானே டெய்லி சொல்லணும், அதில் ஒன்றுமே யூஸ் கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் ஒரு மார்க்கெட்டோட ஹை பாயிண்டில் என்ன இருக்கும், ஒரு மார்க்கெட்டோட லோ பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெரிஞ்சவங்க ப்ளஸ் நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஃபஸ்ட்டு இது ஒன்று போட்டு ஹையில் என்ன இருக்கும் லோவில் என்ன இருக்குங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது, ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன், தென் ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் மார்க்கெட் இருந்தால் ஸோ என்ன நடக்க சான்சஸ் இருக்குது, எந்த டைம் ஃப்ரேம் நம்ம சூஸ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர், ஆல்சோ நம்மளோட கம்யூனிட்டி பீப்புள்ஸ், தென் யூடியூப்போட சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ புது மெம்பர் யார் இருந்தாலும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட்டில் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டுங்களா? பார் ரீப்ளே போட்டு நம்ம வீடியோ போட்டு, அதனால் அந்த பார் ரீப்ளே இன்றைக்கி வீடியோ போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னையோட மார்க்கெட் அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், சப்ளை டிமாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா சப்ளை டிமாண்ட் நியரஸ்ட் பிளேசஸில் இல்லை, அதனால் நம்ம கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1 minute ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ 1 minute ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துக்கிறேன். இந்த 1 minute ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக இருந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. அப்போ மார்க்கெட்டோட லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லாஸ்ட்டாக ஒரு ஹை வச்ச கேண்டிலோட இந்த இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லாஸ்ட் ஹை வச்ச கேண்டிலோட லோவை எடுத்து இதுக்கு மேலே பாடி க்ளோஸுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹை வச்ச கேண்டிலோட லோவை எடுத்து இது ஒரு பாடி க்ளோஸு. அகைன் இந்த ஹை வச்ச கேண்டோட லோவை எடுத்துச்சுன்னா எடுக்கவே இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆயிருந்தால் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 minute ஸ்ட்ரக்சர்ஸில். அப்போ 1 minute ஸ்ட்ரக்சர் இது மாதிரி ஃபார்ம் ஆனதுனால இதான் லாஸ்ட் லோ பாயிண்ட்டு ஐ திங்க் இது. ஓகேங்களா? அப்போ இந்த லோவும் இந்த ஹையும் பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் 1 minute ஸ்ட்ரக்சருமே மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பேரிஸ் தான். அப்போ இதுக்கான இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஓபிங்கிறது இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஓபி தான். ஸோ இது விட்டுடுச்சுன்னா மார்க்கெட்டில் வேறு எங்கே ஓபி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுவுமே ஓபி கிடையாது. அதான் அவரை சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஓபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்வேல்ட் ஓபி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஹைக்கு லோக்கு பீட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டியில் பார்த்தீங்கன்னா அழகாக அங்கே டேப் பண்ணிட்டு மேலே சூட்டாக பண்ணலாம். இதை பார்த்து எல்லாத்துக்குமே அவ்வளோ தான் மார்க்கெட் இன்றைக்கி மேலே, ஏன்னா நேற்று மேலே போச்சுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் மேலே போகாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு 5 minutesோட ட்ரெண்டு நாட் புல்லிஸ். ஏன் நாட் புல்லிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு நியூ ஹை தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கே தவிர ஹையர் ஹை கிடைக்கல. அப்போ நீங்களே சொல்லுவீங்க சம்டைம்ஸ் 1 hourலாம் ஒரு நியூ ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது அது ஏன் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே போகக்கூடாது நீங்களே சொல்லுவீங்களே. அப்போயே இந்த பிளேஸ் மார்க்கெட் மேலே போயிடக்கூடாது. கண்டிப்பாக டவுட் வரும். கரெக்டுங்களா?
ஆனால் அப்படி போக வாய்ப்பு இருந்திருக்காது இன்றைக்கி. அதனால் நம்ம எதுவுமே இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கூட எதுவுமே மேக் பண்ணி காட்டலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இனிமேல் மேலே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான லிக்விடிட்டி வேணுங்க. ஏன்னா இங்கே ட்ராப்பு, இங்கே ரேலி, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாலுமே பெரிய பெரிய ட்ராப் அண்ட் ரேலி தான். இது ஒரு பெரிய ட்ராப்பு, ரேலி, ட்ராப்பு, ரேலி, எவ்வளோ தான் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ லிக்விடிட்டி வேணும்ல. ஒரு ஒயிட் ரேஞ்ச் மார்க்கெட் வந்து எப்போ நேரோ ரேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அடுத்து மூமெண்டம் அப்படின்னு கொடுக்கும் மார்க்கெட்டில். இங்கே நேரோ ரேஞ்சு எல்லாமே எப்படி மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்க முடியும்? அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ண முடியல, நம்ம வந்து இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தரான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கான ரீசன். அட் சேம் டைம் இந்த பிளேஸஸில் மார்க்கெட்டில் கால் செல்லர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக தான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் மேலே மூமெண்டம் கொடுக்க முடியாது. அதே போல் புட் செல்லர் வீக்காக இருந்தாங்கன்னா கீழே மூமெண்டம் கொடுக்க முடியாது. என்னடா இது வரைக்கும் சொல்லாததெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இதாங்க 3.0 கண்டென்ட்டு. ஸோ இந்த 3.0 எதனால் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம், நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆனால் ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மென்டர்ஷிப் அட்டன் பண்ணவங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபரே கேட்பாங்க. அதாவது சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட்டு ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம். அதாவது ட்ரெண்ட் டைரக்ஷன் பிரேக்கர்ஸ் ஓபிலாம் மேக் பண்ணுறோம். ஆப்ரேஷன் ஸ்பாட்டில் சக்ஸஸ் ஆயிடுது. ஆனால் ப்ரீமியமில் வந்து பேஷண்ட் டெத்துங்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத் ஆயிடுறாரு, அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்மளும் சும்மா என்ன இருக்கோம் ரொம்ப நாளாகவே. அதனால் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்போது ஸோ ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்பலாம் முக்கியம் கிடையாதுங்க. என்ன கேட்டால் நம்ம ட்ரெண்ட் டைரக்ஷன் எடுத்தாலே போதுமானது தான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பிளேஸில் என்ன பண்ணிட்டான், கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறத நம்மளுக்கு டிசைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வென் டு ஃபால் அப்படிங்கிறத கண்டிப்பாக லைவ்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஸ்டாக் மென்டார்ஷிப்பில் அட்டன் பண்ணுவாங்க கண்டிப்பாக லாஸ் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடாது. ஒரு ட்ரேடு STPT. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா STBD அப்படிங்கிறோம், சிங்கிள் ட்ரேட் பர் டே. இது பண்ணாலே போதுமானது. மந்த்லிக்கு நம்மளுக்கு தேவையான 1.5 இது கே போட்டால் ஓகே தான், எல் போட்டால் ஓகே தான், அது உங்களோட ரிஸ்க் படி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணால் நிறைய நேரத்தில் ஸ்கால்ப் ஓப்பனிங் அண்ட் என்ட்ரி எடுத்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்தராக மேலே போகிற ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி இம்பல்ஸுக்கு ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட் கால்டு கரெக்ஷன். அப்போ இது ஒரு ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட்டா அப்படின்னு இந்த லோ டு ஹை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே சொல்லிடலாம் என்ன நடந்திருக்குன்னு. எக்ஸாக்டான ஒரு 0.6 எடுத்து மார்க்கெட் ட்ராப்புங்க. இந்த ட்ராப்னால என்ன ஆனது மார்க்கெட்டாக ஒன்றும் ஆகலை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்யூ போனதுனால இதுக்கு கீழே ஒரு பாடி க்ளோஸ் ஆனது. ஸோ ஃபஸ்ட் டைம் நியூ லோ அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடச்சது, வேறு ஒன்றும் கிடைக்கல. ஓகே, நியூ லோ கிடச்சிச்சு, அப்போ உடனே செல் பண்ணலாமா இந்த பிளேஸில் போய், இட் மீன்ஸ் புட் ஆப்ஷனை பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அகராதிலே அது கிடையாது. ஏன்பா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இந்த பிளேஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்களா, ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன இருக்குங்கிறது, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. நேரம் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாருமே அதை ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி பிரேக் அவுட் அப்படிங்கிறது பேரிஸ் டைரக்ஷனில் கிடச்சிதுங்க. அப்போ இந்த ஹெல்த்தி பிரேக் அவுட் கிடச்சா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு ஓபியாக மார்க் பண்ணுவோம். தென் இதுக்கான பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்கு இது ஒரு ஓபியாக மார்க் பண்ணி வச்சுருப்போங்க. இந்த ஓபிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிஎம் பார்ப்போம். ஐடிஎம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் மேக் பண்ணுற ஓபிக்கு ஐடிஎம் நோ நீடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இட் இஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா, ஐடிஎம் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபால் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்குது, எந்த விதமான ஓபியும் டேப் கிடையாது. ஓபி டேப்பில் என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டில் என்ட்ரி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ பாயிண்ட் கீழே போகுது அப்படின்னா போயிட்டு போகுது, எதுக்கு எடுக்கணும் நம்ம? மார்க்கெட்டு கீழே மேலேயோ 1000 பாயிண்ட் கூட போயிட்டு போட்டோம், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கான சப்ளை டிமாண்ட் வராமல் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் இஸ் எ பிஸ்னஸ்ங்க. அந்த பிஸ்னஸில் கரெக்டான முடிவு கரெக்டான இடத்துல எடுக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஃபில் பேக்கு. ஸோ இந்த ஃபில் பேக்குங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அனதர் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் பிளாக் மேக் பண்ணதுக்கப்புறம் ஐடிஎம், இட் மீன்ஸ் பிஐ ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏன் 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 அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா, பிகாஸ் இது வந்து ரெய்னி ஃபால் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்ம சொல்லுவோம். ரெய்னி ஃபால் லைக் ராக்கெட் மூவ்மெண்ட்லாம் கண்டிப்பாக நம்மளோட மென்டர்ஷிப் பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெய்னி ஃபால் இருந்தனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடிஎம் பார்த்து தான் ட்ரேட் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களால் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திங்கன்னா சான்சஸ் அப்படிங்கிறது 50-50 பிஸ்கட் மாதிரி தான். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கும், சம்டைம்ஸ் வந்து சால்ட் கொடுத்துட்டு போயிடும். இட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்குங்கிறதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது கண்டினியூஸாக ஃபால் தாங்க ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ 10:30 வரைக்கும் எனக்கு என்ட்ரியே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:30 இல்லை, நம்மளுக்கு தேவையான ஓபி கிடைக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் டேவே முடிஞ்சாலும் என்ட்ரியை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த ஏரியா அப்படிங்கிறது இது தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் நடந்திருந்தது. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் மார்க்கெட் ரெய்னி ஃபால் தான். இப்போ இந்த பிளேஸில் நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணும்போது இது என்னோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் இதுக்கான ஐடியம், தென் இந்த பிளேஸில் என்னோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி, இட் மீன்ஸ் இன்ஜினியரிங் லிக்விடிங்கிறத நம்மளோட கான்செப்டில் சொல்லுவோம். அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓபி அப்படிங்கிறது இந்த ஓபி தான் வரும். அப்போ இந்த ஓபிங்கிறது இந்த 2 ஓபிக்கு பிட்வீன் ஐடியம் இருக்கான்னு பார்க்கும்போது ஐடியம் இல்லாதனால இது ஒரு இன்வேலிட் ஓபியாகவும் இது ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஓபிக்கு ஐடியமாகவும் ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா? இதான் அவனோட கமிட்டியோட எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்துடலாமே என்ன கேள்வி கேட்டாங்க, நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தோன்னு. ஓகே ஓகே இந்த பிளேஸில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் ஐடியம் லிக்விடிட்டி கரெக்ட். ஓகே ஸோ இந்த பிளேஸில் அவர் வந்து லைவ் மார்க்கெட்லேயே கேட்டிருந்தார் இது கரெக்டாங்கிறது. ஸோ கண்டிப்பாக கரெக்டாக தான், நமக்கு சொல்லிட்டோம் இது வந்து கரெக்டாக தாங்க, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. அது போக நம்மளோட லாஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் வீடியோஸில் வந்து ஒரு டவுட்டுக்காக நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுங்கிறது இந்த பிளேஸ்லேருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22.43க்கு மேலே 22.58 கீழேங்களா? ஸோ அப்படியே இங்கே வந்து பாருங்கள் நம்மளோட ஜோனை 43க்கு மேலே 58 கீழே தெரியுதுங்களா? இது வந்து நம்ம லைவில் கொடுத்த அப்டேட் தான், நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக கொடுத்துருந்தது. ஸோ ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குற ஜஸ்ட்டு மார்க்கெட் எங்கே போகும் ஏன் போகுங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். இது மாதிரி அப்டேட் வந்து நான் கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு வந்து லைவில் ட்ரேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரேடுங்கிறது இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் நீங்கள் தான் பண்ணணும், அதனால் நான் எப்போயுமே கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு டவுட்டுக்காக அது போட்டிருந்தது. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓபி இருக்குது. அப்போ என்ன நடக்கணும், ஒருவேளை இந்த ஓபியை டேப் பண்ணாமல் அனதர் பிரேக் ஆஃப் நடந்துச்சுன்னா அந்த பிரேக் ஆஃப் வந்து நான் வந்து பிஓஐ ஃபார்முலா, தமிழ் ஸ்டாக்கின் பிஓஐ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துடலாமா இந்த பிளேஸ்லேருந்து. ஸோ இன்டியூஸ்மெண்ட் டேக் பண்ணியாச்சு, சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட என்ன ஆகலை, ஓபி டேப் ஆகலை. அப்போ நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். மார்க்கெட்டுங்கிறது அதில் வரக்கூடிய எல்லா விதமான இம்பேலன்ஸுங்க ரியாக்ட் பண்ணுவான், எல்லா விதமான ஆர்டர் பிளாக் ரியாக்ட் பண்ணுவான். பட் நம்ம ரியாக்ட் பண்ணுற இடம் நம்மளோட செட்டப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ட்ரி எடுக்கும்போது கண்ணை விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் பொசிஷன் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்போ ஷார்ட் பொசிஷன் எடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடம் என்னோடய ஓபி ஏரியா, ஆக்சுவலி இதுதான் ஓபி, அந்த வரைக்கும் கூட தேவையில்லை. இம்பேலன்ஸ் தானே நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இது நம்மளோட இம்பேலன்ஸ் கேண்டில் ஓபி. ஸோ இதுக்கு கீழே என்ட்ரி பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸுங்கிறது இந்த கேண்டில் ஹை பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போ இது டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை லோ பாயிண்ட் நம்ம டார்கெட் வைக்கலாங்க. எப்போவுமே அது வந்து ஒரு ரீசனான டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1:3 அப்படிங்கிறதுனாலுமே இன்னோட மார்க்கெட் வாலிட்டிலிட்டிக்கு அது ஒரு பெரிய பாயிண்ட்ஸாக தான் இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் எப்போ அடிக்குதோ அப்போ எக்ஸிட் ஆனால் போதுமானது, சும்மா பேனிக் ஆகக்கூடாது மார்க்கெட்டில். ஸோ இது நம்மளோட ஒரு லாஸ்ட்டு ஸ்விங் லோ பாயிண்ட்டு ஸ்வீப்புங்க, முடிஞ்சு டார்கெட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் நிற்கக்கூடாது. ஒரு வேளை இது அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஐடியம் இருக்கான் பார்த்து இந்த ஓபி மேக் பண்ணலாம். பட் என்ன நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நடக்கலை. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலைன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டில் ஓபி மேக் பண்ண முடியாது. அதனால் ஆர்டர் பேக்ங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த பிளேஸ் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ரேலி கொடுத்துருக்கோம். இந்த அப்ரேலி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, ஏன் மேலே போனால் மார்க்கெட்டு எதனாலும் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே ஒரு கொஸ்டின் கேட்டேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அகைன் போய் கமெண்ட் செக் பண்ணி பாருங்கள், ஒன்று போட்டு ஒரு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணிட்டோம்னா ஒன்று ஓபி டேப் பண்ணி, அப்போ என்ட்ரி எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட்டில் ரிஸ்க் ரிவார்ட் ட்ரேடிங் பண்ண முடியாது. இந்த பேஸ் எனக்கு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுது, அப்போது இந்த ட்ராப்புக்கு பேஸு ரேலி அந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடர் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி இதில் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது மாதிரி ட்ரேடர் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது.
எடுத்தால் ஓபி இல்லைன்னா ட்ரேடே கிடையாது. அதை மாதிரி தான் நடித்தா ஹீரோ இல்லைனா ஹீரோ நடிக்கவே மாட்டேங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு தான் மார்க்கெட் போகணுங்கிறது மார்க்கெட்டோட இன்னையோட நியதி. அப்போ எப்போ நம்மளுக்கு இந்த ஹை பிரேக் அவுட் அதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு சப்ளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது ஏதாவது ஸ்ட்ரக்சரை வந்து ரிவர்சல் ஆக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட்டில் நியூ ஒரு ஹை அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு ஹையர் ஹை ஏதாவது கிடைக்குதாங்கிறது நம்ம செக் பண்ணியிருக்கணும். ஸோ ஓபி ஜோன் நியரஸ்ட் பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா நியூ ஹையர் ஹை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. இந்த ஹையர் ஹை மேக் பண்ணலாமா மேக் பண்ணக்கூட நிறைய டவுட் இருந்திருக்கும். ஸோ மேக் பண்ணாமல் பண்ணலாம். பட் அது வந்து அக்யூமுலேஷனுக்கு ஆக்ட் ஆகிற வரைக்கும் தான். அக்யூமுலேஷன் ஆக்ட் ஆச்சு இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹை மேக் பண்ண தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு அகெயின் புல்லிஷ் ஆனதுனால இந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்கு தேவையான ஓபிங்கிறது இந்த பிளேஸ் தான் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஓபிங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருச்சு. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அனதர் பிரேக் ஆஃப் பேரிஸ் டைரக்ஷன் வித்தவுட் ஐடிஎம். ஓகே, ஐடிஎம் இல்லை இந்த பிளேஸில். அப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட்லேருந்து இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ ட்ரேடுங்கிறது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் தென் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன். அப்போ இந்த லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் வந்தனால நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த பிளேஸ்லேருந்து ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இம்பேலன்ஸு. இதுக்கு மேலே மார்க்கெட்டில் நோ இம்பேலன்ஸ். கரெக்டுங்களா? ஓகே, அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பேரிஸ் டைரக்ஷன். தெரியுதுங்களா? இந்த லோஷன் ஹை எடுத்து லோக்கில் பாடி ஸ்டில் க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆனால் பிரேக் ஆஃப் கிடைக்கும். ஸோ பிரேக் அவுட் கிடச்சிருக்காங்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பிரேக் அவுட் கிடச்சிருச்சுங்களா? இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பிரேக் அவுட்டுக்கு இம்பேலன்ஸ் கிடையாது. இந்த இம்பேலன்ஸு ஆல்ரெடி மார்க்கெட் டேப் பண்ணிட்டான். மேலே ஓபி கிடையாது. அப்போ இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் எ லிக்விடிட்டி. அப்போ லிக்விடிட்டி போட்டதுனால மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஐடிஎம் எடுத்தனால இந்த பாயிண்ட் இப்போ எனக்கு என்ன ஆகிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விங் ஹை லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஆகிருக்கும். அப்போ இந்த ஸ்விங் ஹை லிக்விடிட்டி ஆக்டிவ் ஆனதுனால இந்த ஓபி டேப் ஆகும்போது கண்டிப்பாக என்ன நடக்கணும்? இந்த சப்ளை போகணும். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே விழணும். நம்ம டெய்லி ப்ரீ சார்ட்டில் கொடுக்குற பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்கிறது இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? லைவ்ல நடந்திருக்கணும். அதை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இந்த வீடியோலையுமே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் பிலீவ் பண்ணி பாருங்கள். செமையாக இருக்கும் அந்த என்ட்ரி. எப்போவுமே ஒரு மார்க்கெட்டில் லிக்விடிங்கிறது மூமெண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸோ பேரிஸோ பக்காவான செட்டப் கிடச்சிருச்சு. இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்களா 1 மினிட்ல 52 பாயிண்ட்டு. ஸோ பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இதாங்க உண்மை. எஸ்எம்சி கான்செப்ட்டில் நீங்கள் பிலீவ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா இது மாதிரி மூமெண்ட்லாம் நீங்கள் முன்னக்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ உடனே பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பேக் டெஸ்ட் பண்ணணும். அந்த மெத்தடில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கோட முடிவு போகிறது கிடையாது. கண்டிப்பாக இருக்கும். நம்ம காலத்துக்கு முன்னாடி மார்க்கெட் இருக்கும். நம்ம ஆனால் மார்க்கெட்டில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு செட்டப்பு ஒரு மெத்தடை லாங் டைம் நீங்கள் பண்ணாலே அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான வியூ கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஒரு 100 லைக் கொண்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே, நல்லா அக்ரிசிவ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். மேன்மேலும் சில பார் ரிப்ளை வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அது. தேங்க்யூ ஆல் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். குழப்பத்தோடு இருங்க. ட்ரெண்டு புள்ளிஸாக என்ன மாதிரி.